ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா வெஜிடபிள் ரைஸும் ப்ளஸ் சோயா கிரேவியும் தான். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோல்ட் ஆயில் ப்ளஸ் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். தென் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு 2 பச்சை மிளகா, வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். என்னோடய லாங் அண்ட் லென்த் வீடியோ இதை ஃபர்ஸ்ட் டைம் போடுறனால ஸோ கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்குது, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தாளிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு டொமேட்டோ, ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து மறுபடியும் வதக்கணும். ஸோ வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் பீன்ஸ் இது மட்டும்தான் இருந்தது வீட்டில். ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். எனக்கு இந்த கேரட் பீன்ஸ் பார்த்தப்போ நம்மளோட இந்திய சின்னம், தேசிய கொடி, அந்த கலர் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். நான் 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சேன். ஸோ அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்ச அரிசி அதில் போட்டாச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் பெரிய சோயா ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை 2-3 கட் பண்ணி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. ஒன்லி 3 விசில் முடிஞ்சு சாப்பாடு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நான் எங்கேயோ 10 பிடிச்சிருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு பார்த்தேன், பட் 10 பிடிக்கல. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் சோயா கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் அதே மாதிரி பட்டை, ஏலக்காய் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கி நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு வதக்கியாச்சு. சோயா கிரேவிக்கு பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ அதை வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாய்த்தூள், லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வதக்கிட்டு நான் சிக்கன் மசாலா போட்டு லாஸ்ட்டாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். காரத்துக்கு சிக்கன் மசாலா அண்டு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்தேன். ஸோ சோயா போட்டாச்சு. ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி சேர்க்கணும், பிகாஸ் விசில் விடுவேன் நான். ஸோ தண்ணி சேர்த்து கிளறி விட்டு விசில் போட்டாச்சு. ஒரே ஒரு விசில் தான் விட்டேன், அதுலேயே நல்லா பதமாக வெந்துருச்சு. ஸோ சோயா கிரேவியும் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ஒரு வெஜிடபிள் ரைஸும் ப்ளஸ் சோயா கிரேவி ரெடி.